வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத முதல்ல பாத்துடலாம். சென்செக்ஸ் 1372 புள்ளிகள் உயர்ந்து 74,068 புள்ளிகள்ல முடிஞ்சிருக்கு. நிப்டி 399 புள்ளிகள் உயர்ந்து 22,912 புள்ளிகள்ல முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நிப்டில 2,480 பங்குகள் அட்வான்ஸ்லயும் 805 பங்குகள் டிக்ளைன்லயும் இருக்கு. 52 வீக் ஹைல 14 பங்குகளும் 52 வீக் லோல 413 பங்குகளும் இருக்கு. அப்பர் சர்க்கியூட்ல 88, லோயர் சர்க்கியூட்ல 101 பங்குகள் இருக்கு. செக்டோரல் இண்டிசஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு எல்லா செக்டாருமே ஏற்றத்துல தான் முடிஞ்சிருக்கு. சந்தையினுடைய இந்த திடீர் மாற்றம் தொடருமா அப்படிங்கறத பத்தி நம்ம நாகப்பன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் வெங்கடேஷ், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் கொஞ்சம் குழப்பத்துல இருக்கேன் சார். தெரியுது, சந்தை போல. ஆமா சார், ஏன்னா நேத்து ஒரு கடுமையான சரிவு சார், இன்னைக்கு திடீர்னு ஒரு உயர்வு. எதனால நடக்குது சார்? இந்த ஏற்ற இறக்கம் அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய போர் சூழலை பொறுத்து இருக்குது. இப்ப ட்ரம்ப் ஒரு 5 நாட்கள் விடுமுறை அறிவித்திருக்கிறார் இல்லையா? இந்த பவர் பிளான்ட் குறிப்பிட்ட சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் தாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எவ்வளவு தூரம் நம்பலாங்கிறது நமக்கு தெரியல. அதை ஈரான் எவ்வளவு தூரம் சீரியஸா பொருட்படுத்துங்கிறதுலாம் நமக்கு தெரியல. பட் ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, அதனுடைய ஒரு தாக்கமாக கூட இருக்கலாம். ஏன்னா சர்வதேச சந்தைகள் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு ஆசிய சந்தைகள் எல்லாமே பாசிட்டிவா தான் இருந்தது. ஜப்பானிய பங்கு சந்தை 2% ஏறி இருந்தது. ஆஸ்திரேலியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஷாங்காய் 1% ஏறி இருந்தது. பட் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும், மதியத்திற்கு மேல் துவங்கிய ஐரோப்பிய பங்கு சந்தைகள் எதுவும் அந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ்னஸ் காட்டல. பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட் அல்லது ஸ்லைட் வீக்னஸ் தான் இருந்தது. அமெரிக்க பங்கு சந்தைகளுடைய முன்பேற வணிகமும் அப்படித்தான் இருக்கிறத பாக்குறேன். ஒரு காஷியஸ் அப்ரோச் இருக்கு. என்ன காரணம்னா, ஒரு விஷயம் முக்கியமா சொல்லப்படுகிறது, கல்ஃப் நாடுகள், அரபு நாடுகள், குறிப்பாக சவுதி அரேபியா அவங்களுடைய பேஸ அமெரிக்க படைகள் பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். ஏற்கனவே சில அக்ரிமெண்ட் ஒப்பந்தங்கள் அவர்கள் இந்த அரபு நாடுகளிடையே இருக்கு. இப்ப குறிப்பாக இந்த ஒரு போர் சூழல்ல அவர்கள் ஒப்புக்கொண்டிருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல ஒரு செய்தி வெளியானது இன்று. அதே மாதிரி UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஈரானுக்கு சொந்தமான அசெட்ஸ், அதன் மீது ஒரு கிராக் டவுன் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் அதே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்லியிருக்கு. இதற்கிடையில மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சில இன்டர்மீடியரிஸ், சில அரபு நாடுகள் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல வேலை செய்வதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. சோ இதுல எது உண்மை எது பொய் என்பது போகதான் தெரியும். பட் பொதுவாக இன்னைக்கு சர்வதேச சந்தைகளுடைய ஏற்றம் ஒரு பக்கம், நேற்று வீழ்ந்ததனுடைய ஒரு புல் பேக். ஏன்னா இன்னைக்கு பாருங்க கிளியரா சென்செக்ஸ் ஒரு 1300 புள்ளிகளுக்கு மேல ஏறி இருக்குன்னா, அதுல மெயினா ஏறி இருக்குது எது 500-600 புள்ளிகளுக்கு மேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதின்னு சொல்லலாம். வங்கித்துறை, நிதித்துறை சார்ந்த பங்குகள், HDFC வங்கி 275 புள்ளிகள் சென்செக்ஸ் ஏறுவதற்கு காரணம். ICICI வங்கி 175 புள்ளிகள், பஜாஜ் பைனான்ஸ் 86 புள்ளிகள், கோட்டக் வங்கி 66 புள்ளிகள், ஆக்சிஸ் வங்கி இதெல்லாமே இன்னைக்கு ஏறி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இது போக LNT அண்ட் எட்டர்னல் இதெல்லாம் ஏறி இருக்கு. சோ முக்கியமாக இந்த வங்கித்துறை, நிதித்துறை சார்ந்த பங்குகள் நேற்று வீழ்ச்சியை சந்தித்தது, இன்னைக்கு ஏறி இருக்கு, ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது இதனுடைய ஒரு முக்கியமான காரணம். இதுல HDFC வங்கியினுடைய பங்கு ஏறினதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம். என்னன்னா வங்கியே முன் ஒரு எக்ஸ்டர்னல் லா ஃபர்ம்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, ஹையர் பண்ணிருக்காங்க, வெளி சட்ட நுணுக்கம் தெரிந்தவர்களை. அவர்களுடைய சேர்மன் ரிசைன் பண்ணார் இல்லையா, சக்கரவர்த்தி, அவர் ரிசைன் பண்ண அதை ஆய்வு செய்வதற்கு, அதை மறு ஆய்வு செய்வதற்கு அதுல என்ன சிக்கல்கள் இருக்கும் அல்லது அது சரியா தவறா எப்படி பண்றது அப்படிங்கிறது, இதுல என்ன டீடைல்டா அனலைஸ் பண்ண போறாங்கிறது நமக்கு தெரியல. அவர் ரிசைன் பண்ணிட்டாரு, ரெசிக்னேஷன் அக்செப்ட் ஆயிடுச்சு, அதெல்லாம் பங்கு சந்தைக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது. பட் ஆனால் இதை ஐ திங்க் இட் இஸ் மோர் அ டேமேஜ் கண்ட்ரோல் எக்ஸசைஸ். வங்கி மீது எந்த குற்றமும் இல்லை அப்படிங்கறத மேலும் தெளிவுபடுத்துவதற்காக கூட இந்த அப்பாயின்மெண்ட் இருக்கலாம். ஏன்னா இன்டர்நேஷனல் லா ஃபார்ம், லோக்கல் லா ஃபார்ம் எல்லாமே அந்த மாதிரி அவங்க ஒரு இண்டிபெண்டன்டான லா ஃபார்ம்ஸ் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அப்படின்னு. சோ நெட் எஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்று 3 பங்குகள் நிப்டியில 3 பங்குகள் விலை ஏறி இருந்தது, 47 பங்குகள் விலை இறக்கத்துல இருந்தது. இன்னைக்கு அப்படியே நேர்மாறாக 45 பங்குகள் விலையேற்ற பங்குகள், 5 பங்குகள் விலை இறக்க பங்குகள் அப்படிங்கிறத பாக்குறோம். சோ அதே மாதிரி நேற்று எல்லா செக்டாரும் இறங்கி இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே, நிப்டி மிட் கேப், ஸ்மால் கேப், அதே மாதிரி நிப்டி 50, 100, 200, 500, பிராடர் மார்க்கெட், அதே மாதிரி துறை, எல்லா துறையுமே இன்னைக்கு ஏறி இருக்கு. எந்த செக்டாருமே இன்னைக்கு இறக்கத்துல இல்லை அப்படின்னு பாக்குறோம். சோ பை அண்ட் லார்ஜ் அந்த பாட்டம் அவுட் அப்படிங்கிறது அந்த 22,400, 22,300 கிட்ட அடுத்த சப்போர்ட்ங்கிறது இருக்குங்கிறத பார்க்க முடிகிறது. 22,500 கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்கு, அதற்கு அடுத்து அந்த லெவல்ல இருக்குங்கிறத பார்க்க முடியுது. நேற்று பேசினோம், அதை ஒருவேளை தாண்டுனுச்சுன்னா அதை தாண்டி போகும்பொழுது வீழ்ச்சி கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது மார்ச் மாதம் 2024 ஆண்டு தொட்ட ஒரு லோ, அதற்கு பிறகு மார்ச் மாதம் 2025 ஆண்டு தொட்ட லோ, சென்ற ஆண்டு இதே காலகட்டம், அதற்கு முந்தைய ஆண்டு இதே காலகட்டம் தொட்ட லோ அப்படிங்கிறது இந்த 22,500 ஒட்டியது, 22,400 ஒட்டியது. அது பிரேக் அவுட் ஆனாதான் நம்ம அது அடுத்தது அது 20,000க்கு கீழே கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசணும். அது இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது
தெரிகிறது. ஒரு பெரிய ரிலீஃப் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மார்ஜின் கால்ஸ் எல்லாம் பெரிய அளவுல வந்ததுன்னா பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஆனா அதுவுமே போருடைய சூழலை பொறுத்து தானே சார்? நிச்சயமா போரினுடைய சூழலை பொறுத்து இது மாறலாம். இப்ப பாருங்க, போரினுடைய ஒரு சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரித்ததன் காரணமாக கடந்த ஒரு வாரமா நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். வட்டி விகிதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு. வட்டி விகிதம் குறையும்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சூழல் இருந்தது 3 மாசத்துக்கு முன்பு சர்வதேச அளவில் இந்தியாவில். பட் இப்ப மீண்டும் பணவீக்கம் அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது. கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிக்க ஆரம்பித்ததன் காரணமாக வட்டி விகிதம் அதிகரிக்கலாம். இதன் காரணமாக நீங்க இன்டர்நேஷனல் பாண்ட் ஈல்டு பாத்தீங்கன்னா, யூரோப்பா இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், ஏசியன் மார்க்கெட்ஸ்ல பாண்ட் ஈல்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஏறிக்கிட்டு இருக்கு, கூடிக்கிட்டே இருக்கு. பாண்ட் ஈல்டு கூடுதுன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப கையில இருக்க பாண்ட் எல்லாரும் விக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனுடைய விலை குறைந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் அதனுடைய ஈல்டு கூடுது. ஏன்னா இந்த பணவீக்கத்தின் காரணமாக புதிதாக அரசுகள் வெளியிடக்கூடிய கடன் பத்திரங்களுடைய வட்டி விகிதம் அதிகமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால கையில் இருக்கக்கூடிய பாண்டை வித்து காலி பண்றாங்க. அப்படி விற்கும் பொழுது 1000 ரூபாய் பாண்டு, நான் உதாரணத்துக்கு சொல்றேன், 1000 ரூபாய் பாண்டு 900 ரூபாய்னா அல்லது 950 ரூபாய், அவ்வளவு குறையாது, 990 ரூபாய் அப்படின்னா ஈல்டு ஆட்டோமேட்டிக்கா கூடும். ஏன்னா அந்த வட்டிங்கிறது 1000 ரூபாய்க்குள்ள வட்டி தான் கொடுப்பாங்க. ஆனால் நீங்க அதை 990க்கோ 980க்கோ வாங்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஈல்டுங்கிறது கூடும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கடன் பத்திர சந்தையில அதனுடைய தாக்கத்தை தெளிவாக பார்க்க முடிகிறது. ஒரு பேனிக் அல்லது ஒரு பயம் அப்படிங்கிறது அங்க இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இன்னொரு பக்கம் சார், டொனால்ட் ட்ரம்ப் எப்பெல்லாம் ஏதாவது ஒரு சர்ச்சையா பேசுறாரோ அப்பெல்லாம் சந்தை விழுகுது. அதுக்கப்புறம் அவரே கொஞ்ச நாள்ல திரும்பவும் அதை பாசிட்டிவா மாத்தி சந்தை ஏறுது. இதுக்கு இடையில சிலர் லாபம் பாக்குறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கோம் சார். அப்பப்ப இப்படி ஒரு செய்தி வருது. நேற்று டொனால்ட் ட்ரம்ப் பேசுனதும் அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல இருக்கு சார். பொதுவாக ஒரு தொழில் வியாபாரம், அதில் இருந்து வரக்கூடிய வியாபாரிகளுக்கு ஒரு அந்த ஷ்ரூட்னஸ் இருக்கும். அரசியல்வாதிக்கு வேறு மாதிரியான ஒரு ஷ்ரூட்னஸ் இருக்கும். இது ரெண்டும் ஒன்று சேரும் பொழுது ஒரு டெட்லி காம்பினேஷன். இப்ப அவர் அந்த மாதிரியான ஒரு டெட்லி காம்பினேஷன். அதனால இது நம்ம ட்ரம்ப் ட்ரேடுன்னே கேலி பண்றாங்க, வேடிக்கையாக பேசப்படுகிறது. அதே மாதிரி ட்ரம்ப் அனௌன்சர்ஸ் அண்ட் சிக்கன்ஸ் அவுட்னு சொல்லி டேக்கா ட்ரேட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் இதுக்கெல்லாம் நிரூபணங்கள் எதுவும் நம்மிடம் ப்ரூஃப் கிடையாது. பிற்காலத்துல அது யாராவது வெளியிடலாம். பட் இன்றைக்கு தேதிக்கு அது பின்னணியில் ஏதாவது இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. பட் இட் இஸ் ஃபேக்ட் தட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் அனௌன்ஸ்மெண்ட்டும் அதற்கு பிறகு டோட்டல் பேக் ட்ராக்கிங்கும் நடக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து. சார், சில்வர்னுடைய விலை ஒரு 50% குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தேன். அது என்ன கணக்கு சார்? இல்ல, இந்த ஆண்டு தொட்ட உச்சத்திலிருந்து பார்க்கும் பொழுது சில்வர் ETF இருக்கட்டும் அல்லது MCX சந்தையில இருக்கட்டும், ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல என்ன விலை தொட்டதோ அதுல ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி நேத்து வந்தது. இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். பொதுவாக பங்கு சந்தையை பொறுத்தவரை டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல ஒரு ரிட்ராக்ஷன் கேன் இருக்கு. சில டெக்னிக்கல் அனாலிசிஸ் மெத்தட்ஸ்ல சிலது யூஸ் பண்ணுவாங்க. அதாவது 75% விலைக்கு வருது, ₹100 65 ஆகுறது, 66 ஆகுறது, 50% ஆகுறது, 50% ரிட்ராக்ஷன் சொல்றது. ஒரு லெவல் வந்த உடனே அங்க ஒரு பெரிய சப்போர்ட் வரும். ₹400 போன வெள்ளியினுடைய விலை ₹200 வரும்பொழுது ஒரு பெரிய சப்போர்ட் வரும். பாதிக்கு பாதி ஆயிடுச்சு, நிறைய பேர் வாங்க வருவாங்க. அப்ப அதனுடைய ஒரு புல் பேக் இருக்கும். ஆனால் அந்த புல் பேக் எவ்வளவுக்கு இருக்கும்னா ஒரு 66% இருக்கும். இது சயின்டிபிக் எவிடன்ஸ் இருக்கானா இருக்குன்னு தெளிவா சொல்ல முடியாது. இது ஒரு பொதுவாக பின்பற்றக்கூடியது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பின்பற்றக்கூடியவர்கள் இதை ஒரு டூலா, ஒரு கைடன்ஸா பயன்படுத்துவார்கள். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அந்த 50%ங்கிற லோ இதை தொட்ட பொழுது அதுல இருந்து ஒரு 33%, அதாவது 66% வரும் பொழுது, அதாவது இங்கிருந்து இன்னொரு 13% வரைக்கும் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அது இன்னைக்கே பாத்தீங்கன்னா கணிசமா ஏறி இருக்கு. சோ இனிமேல் அந்த ஒரு ரேஞ்ச் பவுண்டா, அந்த புல் பேக் ரேஞ்ச் பவுண்ட் அப்படித்தான் இருக்குமே தவிர திரும்ப 400 இந்த ஆண்டு பாக்குமான்லாம் நம்ம சொல்ல முடியாது. வெள்ளி தங்கத்தை பொறுத்தவரை தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது, கெஸ் ஒர்க் பண்ணாம ஸ்ட்ரீம் லைன் பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கறத தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இது சில்வர் தான் அடுத்த கோல்டுன்னு நம்பி நிறைய பேர் இப்ப சமீபத்துல வாங்கினாங்களே சார், அவங்களுக்கு எல்லாம் என்ன சார் பண்ணணும்? சில்வர் தான் கோல்டு நம்பி 6 மாசம் முன்னால வாங்கியிருந்தா பிரச்சனை இல்ல. சமீபத்துல கடந்த ஜனவரிக்கு பிறகு 2-3 மாதங்கள் வாங்கியிருந்தாங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இதுல கருத்து சொல்றதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. தனிநபர் தாக்குதல் ரொம்ப அதிகமா இருக்கு. நமக்கெல்லாம் ரொம்ப குறைவு. பட் பொது வெளியில இப்போ நரேன், ஐசிஐசிஐனுடைய நிதி நிர்வாகம் பண்றவர் ஜனவரி மாசமே இதை பத்தி ரொம்ப காஷன் பண்ணி எல்லாம் பேசினாரு. பொது வெளியில அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் பிப்ரவரியில வந்தது. ஒரு சொன்ன பிறகும் சந்தையை அதிகரித்ததால் எல்லாரும் அவரை ரிடிகூல் பண்ற லெவலுக்கு, அவரை யாரும் பண்ணாம அவர் மேல அதிக மதிப்பு வச்சிருக்காங்க. பட் அவர் மாதிரி பேசின மத்தவங்களை ரிடிகூல் பண்ணாங்க. அப்போ நான் எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது இல்லையா? எனக்கு தெரிந்த தகவலை நான் எனக்கு பயன்படுத்திக் கொள்கிறேன், எதுக்கு பொது வெளியில சொல்லணும்னு வருது. அதனால சொல்லாம விட்டுறாங்க. அப்ப இதுல ஏமாந்து நடுவுல வாங்கிடுறாங்க. பட் கடந்த 2-3 மாதங்கள்ல வாங்கினவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல. காத்திருப்பு அதிகமா இருக்கும். இப்போ உதாரணமாக 2012-13 பிறகு அந்த $50 இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்புதான் வெள்ளியினுடைய விலை ஒரு 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் கழிச்சுதான் தொட்டது. இன்ஃபேக்ட் 14 ஆண்டுகள் இருக்கும். ஆனால் அது மாதிரியான காத்திருப்பு இனிமே இருக்குமா, இல்ல
காலத்துல அதை விட விரைவாக ஏறுமான்னு நம்ம எனக்கு சொல்ல தெரியல இப்போ தொட்ட உச்சத்தை. பட் நடுவுல வாங்கினவங்களுக்கு பயப்பட வேண்டியதுல, நீங்க வந்து ஒரு 100 ரூபாய், 80 ரூபாய், 950 ரூபாய், 120 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு பெரிய பயம் இருக்காது. பட் 300, 400 வாங்கினவர்களுக்கு காத்திருப்பு அதிகமா இருக்கும். அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, விலை குறைய குறைய ஒவ்வொரு ஒரு 5%-10% விலை இறங்கும் பொழுது மெல்ல மெல்ல அதை ஆட் பண்ணி அந்த அசெட் அலோகேஷனுக்கு உட்பட்டு அதை வந்து நம்ம பண்றதுதான் சரியான மெத்தடா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா MCXல வெள்ளி ஒரு சின்ன புல் பேக் இருக்கு, கோல்டுமே ஒரு சின்ன புல் பேக் இருக்கு. காப்பர்ல பெரிய அளவு இல்ல, காப்பர் சிங்க் ரெண்டுமே வந்து டவுன்வர்ட் ட்ரெண்ட் தான். அப்கோர்ஸ் க்ரூடு ஒரு 1.5% ஏறி இருக்கு, இறங்குனதுல ஏறி இருக்கு. ஓகே, க்ரூடை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம், அமெரிக்காவுல டெக்சாஸ் மாகாணத்துல அங்க வந்து வாலேரோ ரிஃபைனரின்னு சொல்றாங்க, போர்ட் ஆதர் கிட்ட, அங்க வந்து ஒரு பெரிய ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. பாம் பிளாஸ்ட் இல்ல, ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இட்ஸ் நாட் அ பாம் பிளாஸ்ட், பிளாஸ்ட் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு அந்த வெடிப்பின் காரணமாக ஒரு சின்ன அச்சம். இது வந்து ஒரு பக்கம் வந்து இது இந்த ஈரான் போர் சம்பந்தப்பட்டதாக அவர்களுடைய தாக்குதல்கள் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் எழுந்தாலும் அதற்கான ப்ரூஃப் எதுவும் கிடையாது. இதுல பெரிய யாரும் தனிப்பட்ட முறையில் இன்ஜுரிஸ் பாதிக்கப்படல. இது சபட்டேஜா என்னங்கறத என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி அடுத்தடுத்து தொடர்ந்து நடந்தால் கவலைப்பட விஷயமா இருக்கும். பட் இது ஒன் ஆஃப் அ கைண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். போர் சூழல் காரணமாக இது கொஞ்சம் அதிக கவனத்தோடு பார்க்கப்படுகிறது இந்த பிளாஸ்ட்ங்கிறது. கச்சாயினுடைய விலையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அது அந்த அளவுக்கு அங்கு வந்து ஒரு முக்கியத்துவம் பெற்றது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சார், டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு சார், அது எந்த நிலைமையில இருக்கு? ஒன்னு யுஎஸ் டாலர் இண்டெக்ஸ் 100 தாண்டியது, இப்ப திரும்ப 100க்கு கீழே வந்திருக்கு. இன்ஃபேக்ட் 99 கிட்ட வந்துருச்சு. சோ அது ஒரு நல்ல விஷயம். 99.25 கிட்டத்தட்ட $1 இறங்கி இருக்கு நேற்றைய உச்சத்துல இருந்து பார்க்கும் பொழுது 1% ஃபால். பட் ஆனால் இந்தியாவில இங்க அந்த அளவுக்கு வந்து அதனுடைய இறக்கம்ங்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஏறி இருக்கு. ஒருவேளை ரூபாயினுடைய மதிப்பு குறைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். நாளை முதிர்வடையக்கூடிய முன்பேர வணிக ஒப்பந்தம் தேசிய பங்கு சந்தையில இன்னைக்கு 18 பைசா அதிகரிச்சிருக்கு, $93.74. அதே மாதிரி அப்கோர்ஸ் ஏப்ரல் மாசத்துல வந்து 94.15, அதுவும் ஒரு 9 பைசா அதிகரிச்சிருக்கு. யூரோ பாத்தீங்கன்னா 96 பைசா அதிகரிச்சிருக்கு, 109.36 அப்படின்னு. பிரிட்டிஷ் பவுண்டும் $2.82 அதிகரிச்சு 128.20. பிரிட்டிஷ் பவுண்டினுடைய ஏற்றம்ங்கிறது கணிசமா அதிகமா இருக்கிறத பார்க்கணும். அதற்கான காரணம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும், தெரியல. ஜாப்பனீஸ் yen 16 பைசா அதிகரிச்சிருக்கு, $59.09. சோ எல்லாமே அதிகரிச்சிருக்கு. வேற யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் குறைஞ்சிருக்கும் பொழுது ரூபாய் கொஞ்சம் வீக்கன் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிகிறது. ரிசர்வ் வங்கியினுடைய இன்டர்ஃபியரன்ஸ் எதுவும் இல்லையா என்னங்கிறத பார்க்கணும். ஏன்னா இந்த ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருப்பது நம்முடைய தங்கத்தினுடைய லோக்கல் பிரைஸ்ல அது தெரியும். உள்ளூர் விலை, ஏன்னா சர்வதேச சந்தையில் தங்கத்தினுடைய விலை இறங்கினார் கூட உள்ளூர்ல ரொம்ப இறங்காது. ஏன்னா சர்வதேச சந்தையில் இறங்குறதுக்கு காரணம் டாலருடைய மதிப்பு உயர்வது ஒரு பக்கம். ஏன்னா டாலருடைய மதிப்பு உயரும் பொழுது குறைந்த எண்ணிக்கையில் டாலரை கொடுத்து நீங்க வாங்கினா போறோம்னு ஒரு சூழல் உருவாகும் தங்கத்தினுடைய விலை. அதனால மறைமுகமாக ஓரளவுக்கு குறையும். ஆனால் நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம அதிக ரூபாய் கொடுத்து டாலரை வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால இது ஒரு சுழல். இப்படி இந்த பக்கம் பெனிஃபிட் இருந்ததுன்னா அந்த பக்கம் ஒரு நெகட்டிவ் வரும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சார், ஜொமேட்டோவை தொடர்ந்து ஸ்விக்கியும் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீஸை வந்து ஏற்றிருக்காங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு சார். இது சந்தையில தாக்கம் ஏற்படுத்துமா? நிச்சயமா இது இதனுடைய எஃபெக்ட் தெரிகிறது. ஜொமேட்டோ கொஞ்ச நாளுக்கு முன்பு ஏத்தினதை பார்த்தோம், ஒரு 12% மேல ஏத்தி இருந்தாங்க அக்ராஸ் த போர்டு. இப்போ ஸ்விக்கி என்ன பண்ணிருக்காங்கன்னா 17% அந்த ஃபீயை, பிளாட்ஃபார்ம் ஃபீயை ஹைக் பண்ணிருக்காங்க. ஒரு ஆர்டருக்கு $17.58 சராசரியாக வரும். இந்த 4 மாசத்துல 7வது முறையாக அதிகரித்திருக்கிறார்கள். இந்த பெட்ரோல் பொருட்கள் மற்ற இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்கள் செய்திருப்பதாக தெரிகிறது. பட் அதனுடைய தாக்கம் பங்குச்சந்தையில தெரிகிறது. இந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு $3 மேல ஏறி இருக்கு, ஒரு 1% மேல ஏறி இருக்கு. $276 அருகே வணிகம் நடந்ததுங்கிறத பாக்குறோம். சோ ஓரளவுக்கு காஸ்ட் ரெக்கவர் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். இதனால அந்த அவங்களுடைய வணிகத்துல பெரிய பாதிப்பு ஏற்படுவதாக தெரியவில்லை. பெரும்பாலானோர் வந்து ஒரு $5 ஒரு டெலிவரிக்கு ஏத்துறது அவ்வளவு ரொம்ப யாரும் சீரியஸா பாக்குறது இல்ல. சார், இந்தியாவினுடைய ஃபிளாஷ் பிஎம்ஐ டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு சார். அது வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி தெரியுது சார். நிச்சயமா நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, குறைஞ்சிருக்கு. அதாவது நெகட்டிவ்னா 50க்கு கீழே போனுச்சுன்னா நம்முடைய வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். ஆனால் 50க்கு மேலதான் இப்பவும் இருக்கு. பட் ஒப்பீட்டு அடிப்படையில பார்க்கும் பொழுது இதற்கு முந்தைய இதுங்கிறது 56.9 இருந்தது. இப்ப 53.8 குறைஞ்சிருக்கு இந்த மாசம். அதே மாதிரி அது வந்து நான் சொல்றது மேனுபேக்சரிங் பிஎம்ஐ. சேவைத்துறை சார்ந்த சர்வீசஸ் பிஎம்ஐ இதற்கு முன்பு 58.1 இருந்தது.
இருந்தது, இப்ப 57.2 குறைஞ்சிருக்கு. சேவை துறையில குறைஞ்சிருக்கு, பெரிய அளவுல இல்ல, பட் ஆனால் மேனுபேக்சரிங் உற்பத்தி துறையில கணிசமாக குறைஞ்சிருக்கு. 56.9 இருந்து 53.8. ஓவராலா பார்க்கும் பொழுது இந்த காம்போசிட் பிஎம்ஐ HSBC காம்போசிட் பிஎம்ஐ ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது ஃபிளாஷ்ங்கிறது மாதத்திற்கு இடையில் எஸ்டிமேட் போட்டு கொடுப்பாங்க. அது பார்க்கும் பொழுது காம்போசிட்டா பார்க்கும் பொழுது சேவைத்துறை உற்பத்தி துறை ரெண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இதற்கு முந்தைய மாதம் 58.9 இருந்தது, இப்ப 56.5 குறைஞ்சிருக்கு. சோ நிச்சயமா நம்முடைய வளர்ச்சி குறைஞ்சிருக்குங்கிறத பாக்குறோம். ஆனா வளர்ச்சி இருக்குங்கிறத இது காட்டுகிறது. 50க்கு மேல இருக்க வரைக்கும் வளர்ச்சி இருக்கு. ஆனால் அதே சமயத்துல வளர்ச்சியின் வேகம் குறைஞ்சிட்டு இருக்க அந்த ட்ரெண்ட் இது காட்டுகிறது. ட்ரெண்ட் தான் இது, எக்ஸாக்ட் ஃபிகர் கிடையாது. இது ஒரு எஸ்டிமேட், உத்தேச எஸ்டிமேட். அப்படிதான் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். பட் நிச்சயமா இது ஒரு உண்மை நிலைமையை பிரதிபலிப்பதாக இருப்பதாக தான் நமக்கு தெரிகிறது. இன்னைக்கு சந்தை நிலவரம், கள நிலவரத்தை பார்க்கும் பொழுது, நிறைய இந்த தொழிலில் ஈடுபட்டவர்களோடு பேசும் பொழுது அங்க இருக்கக்கூடியதை பிரதிபலிப்பதாகத்தான் நமக்கு தெரிகிறது. அதோடு மட்டுமல்ல, கோல்ட்மேன் சாக்ஸுமே இதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி சில டேட்டா கொடுத்திருக்காங்க. என்னன்னா, அவங்க நடப்பு ஆண்டு நம்முடைய இந்தியாவினுடைய வளர்ச்சி அதனுடைய ஃபோர்காஸ்ட் ஏற்கனவே 6.5% சொல்லியிருந்தாங்க. இப்ப அதை 60 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சு 6.5% இருக்காது, 5.9% குறைத்து இப்ப சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் இருக்கும். ஏன்னா இந்த போர் காரணமாக, போர் சூழல் காரணமாக பணவீக்கம் ஒரு பக்கம், வட்டி விகிதம் அதிகரிக்கலாம், மற்ற தொழில் வியாபாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான பல காரணங்களால் இந்த வளர்ச்சி விகிதம் 5.9% தான் இருக்கும்னு கோல்ட்மேன் சாக்ஸும் சொல்லியிருக்காங்க. இதையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். இது எதிர்பாராத விஷயங்கள் இல்லை, ஓரளவு எதிர்பார்த்த விஷயம்தான். இதை தாண்டி வேற ஏதாவது முக்கிய செய்திகள், சிறப்பு செய்திகள் இருக்கா சார் சந்தையில? 2 செய்திகள் சொல்லணும். ஒன்னு கிறிசில் லிமிடெட், அந்த நிறுவனம் 28 ரூபாய் பங்கு ஒன்றுக்கு 28 ரூபாய் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏப்ரல் 2ஆம் தேதி எக்ஸ் டிவிடெண்ட் டேட். ஓகே, ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 3, பட் 2ஆம் தேதிக்கு எக்ஸ் டிவிடெண்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மாதிரி ஒரு சில நிறுவனங்கள், ஹவுசிங் ஹட்கோன்னு சொல்லக்கூடிய ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒரு இன்டரிம் டிவிடெண்டா ₹1.25 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 27 மார்ச் எக்ஸ் டிவிடெண்ட் டேட், ரெக்கார்ட் டேட் 28 மார்ச். வேதாந்தா நிறுவனம் 11 ரூபாய் இன்டரிம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மார்ச் 27 எக்ஸ் டேட், ரெக்கார்ட் டேட் 28 மார்ச். அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். பார்லிமெண்ட்ல இன்னைக்கு பார்லிமெண்ட் பேனல் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல இந்த டேட்டிங் ஆப்ஸ், கேமிங் ஆப்ஸ், இது கேமிங் அந்த செக்டாரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த துறையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை பாதிக்கக்கூடியது. பாசிட்டிவ் எஃபெக்டும் இருக்கும், நெகட்டிவ் எஃபெக்டும் இருக்கும், ஒரு முறைப்படுத்தக்கூடியதா இருக்கும். இங்கு இந்த விளையாடுறவங்க அல்லது டேட்டிங்ல இந்த இதுல பதிவு பண்ணுற சோசியல் மீடியால இருக்கவங்க கேவைசி பேஸ்ட் ஏஜ் வெரிஃபிகேஷன் நாம்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம எப்படி ஒரு பங்குச்சந்தையில கணக்கு துவங்கும் போதோ, வங்கியில கணக்கு துவங்கும் போதோ ஒரு பிராடர் கேவைசி பண்றாங்க இல்லையா, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஏஜ் வெரிஃபிகேஷன், இந்த மாதிரி. சோ தட் அவங்க ஆன்லைன்ல அவங்களுக்கு சிலது அலோவ் பண்றது, சில கண்டென்ட் அலோவ் பண்றது இல்ல, அவங்கள ட்ராக் பண்ண முடியும். சைபர் கிரைம்ஸ், கிரைம் அகைன்ஸ்ட் உமன், இதெல்லாம் கொஞ்சம் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இது நல்ல விஷயம். இதுல நெகட்டிவ் என்னன்னா ஒரு பிரஸ் ஃப்ரீடம் சொல்ல முடியாது. சோசியல் மீடியால நம்முடைய சுதந்திரம் பறிக்கப்படுமோ என்ற அச்சம் ஒரு பக்கம் எழுந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் கடுமையாக கொண்டு வரப்பட்டால் அது எப்படி இருக்கும்னு. அப்படி ஆனால் நல்லது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஜெனுவனா ஒரு நியூட்ரலா ஒரு கருத்துக்கள் சொல்றவங்க கூட தனிப்பட்ட முறையில தாக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குன்னு சொன்னா கூட அதை தாண்டி அவர்கள் பெரிய அளவுல தாக்கப்படுறதை நம்ம சமூக வலைதளங்கள்ல பாக்குறோம். தாக்குறவங்க யாருன்னு பார்த்தா அவங்களுடைய பெயர் ஏதாவது ஒரு முகமூடி பின்னால மறைச்சிருப்பாங்க, அவங்களுடைய உண்மையான பெயர் இருக்காது, உண்மையான புகைப்படம் இருக்காது, இப்படி எல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அது நம்ம பங்குச்சந்தையை அப்பாற்பட்டது. பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த சைபர் கிரைம், பினான்சியல் கிரைம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த கேவைசி பேஸ்ட், ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்தை நம்பி, சார் இன்ஸ்டால ஒரு வீடியோ பார்த்தேன், அப்புறம் அவரை வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணேன், நான் அங்க பணத்தை கொடுத்தேன், முதல்ல வந்துச்சு அப்புறம் வரல அப்படின்னு சொல்ற கதைகள் எத்தனையோ நம்ம கேட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும், நம்ம பேப்பர்லயும் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் கேவைசி பேஸ்ட் இது போட்டு தான் பண்ணணும்னு அட்லீஸ்ட் நிதி சார்ந்த முதலீடுகளுக்கு கொண்டு அதை பிரபலமாக்குனாங்கன்னா வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்ற விஷயங்களை பத்தி அது பொதுவெளியில் விவாதிக்கப்பட்டு எடுக்க வேண்டிய முடிவு, இதுவுமே பொதுவெளியில் விவாதிக்கப்பட்டு தான் முடிவு எடுக்கணும். பட் நிச்சயம் அது பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். ஓகே சார், நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. மீண்டும் நாளை சந்திப்போம் சார். நன்றி. நாளை சந்திப்போம். நன்றி.